ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம். நேயர்கள் இன்று கேட்க இருப்பது நாடகம் நட்டக்கணக்கு நாராயணன். என்னடா கந்தா, நம்ம பொழப்பு இப்படி ஆகி போச்சு. ஆவுனா உங்க அண்ணி கோவப்பட்டு நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுறா. எப்படியாச்சும் அவளை சமாதானப்படுத்தணும்டா. ஆனா ஆமாண்ணே, நம்ம 2 பேத்து மேலே பயங்கர கோவமா இருக்காங்க. எப்படியாச்சும் அண்ணி சமாதானப்படுத்திருந்தேன். ஆனா ஆமாண்டா, எதை வாங்கி கொடுத்து அவளை சமாதானப்படுத்துறதுனா தெரியல. எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டே இருக்காடா. அண்ணே, அண்ணி உங்ககிட்ட ரொம்ப நாளா ஏதாவது ஆசைப்பட்டு வேணும் வேணும்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்களா? ஆட அவ டெய்லி ஃப்ரிட்ஜ் வேணும் ஏசி வேணும் டெய்லி ஏதாச்சும் ஒன்று கேட்டுட்டு இருக்கிறா. அப்புறம் எதை போய் நான் வாங்கி கொடுக்குறேன்? ஒன்னு கேட்டா ஞாபகத்துக்கு இருக்கும், அத்தனை கேட்கறா அவ. அண்ணே சும்மா புலம்பிட்டு இருக்காதீங்கண்ணே. உங்ககிட்ட ரொம்ப ஆசைப்பட்டு ஏதாவது கேட்டிருப்பாங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கண்ணே. ஆட ஆமாடா, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நானும் யோசிச்சு பாக்குறேன். ரொம்ப நாளா ஏதோ ஒரு நெக்லஸா ஏதோ ஒன்று கேட்டுட்டு இருந்தா, தங்க நெக்லஸ். அதை கேட்டுட்டு இருந்தா. அதை அவனை வாங்கி கொடுத்து அவளுக்கு ஒரு ஐஸ் வைக்கிறோம். 2 பேரும் வீட்டுக்கு போறேன்டா. அண்ணே சூப்பர்ண்ணே, நல்ல ஐடியா. நீங்க அன்னைக்கு அந்த நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நாளை மொழி நம்ம சாப்பிடும் போது திட்டாம வாய்க்கு ருசியா சாப்பாடு விடுவாங்க. ஆடா அது எம்புட்டு வருன்னு வேற தெரியலடா. உனக்கு ஏதாவது தெரியுமா அதை பத்தி? அண்ணே எனக்கு நல்லா தெரியுண்ணே. பக்கத்து வீட்டுக்கார ஒன்று வாங்கின முன்னாடிக்கு அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். எது நெக்லஸ் தானே பார்த்த? அண்ணே நெக்லஸ் தானே. அந்த நெக்லஸ் ₹1,00,000 வருமானே. என்னடா சொல்ற? லட்சமா? அடங்க ஒப்புறானே. ஆனா ஆமாண்ணே, ₹1,00,000 தானே. எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணி வாங்கி கொடுத்துருங்க. இல்லாட்டி அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும். அண்ணி இன்னும் கடுப்பாயிருவாங்க. அந்த ₹1,00,000 வாங்க எங்கடா போறது? எவன்டா இனி நம்ம காசு தருவான்? நல்லா யோசிச்சுப்பானே, நமக்குன்னு எவ்வளவு ஒருத்த மாக்க கிடைப்பானே. ஆட நீ சொல்றது சரிதான்டா. அண்ணே அவ்வளவு பணத்தை எப்படின்னு ரெடி பண்ண போறீங்க? ஆட அதான் நம்ம ஊர்ல ஒருத்தன் வீட்டுக்கு வந்து வட்டி விடுறான்ல, அவன் பேர் என்னடா? அட யாருண்ணே, இந்த வெளியூர்ல போய் படிச்சு முடிச்சுட்டு இங்க ஊருக்கு வந்து அவங்க அப்பா வேலையவே பார்த்துட்டு இருக்கானே, அந்த பயலா? ஆமா அவனே தான்டா. அவனை எப்படியாச்சும் பிடிச்ச அவன்கிட்ட இருந்து காசை வாங்கி ஒரு நெக்லஸ் வாங்கி பண்ணி எப்படியாச்சும் சமாதானப்படுத்துறான். வீட்டுக்குள்ள போகணும்டா. அண்ணே அந்த பையட்டே வாங்க போறீங்க? அவன் வட்டிக்கே வட்டி போடுவானே. சரி நீங்க வாங்க, டக்குன்னு போய் அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்துருவான். ஏண்டா அந்த பையன் பேர் என்ன சொன்ன? கூஜாவா ராஜாவா? ராஜா தானே அவன் பேரு? ஆமாண்ணே ஆமாண்ணே அவன் தானே. அந்த பையன் எப்படிரா? அந்த பையன் எப்படின்னா கொஞ்சம் கருப்பா இருப்பானே. அவன் எப்படிரா காசு கேட்டா தருவானா? அதை கேட்டானா அவன் கருப்பா இருப்பான் வெள்ளையா இருப்பான் மஞ்சையா இருப்பான் இருக்கிற. ஒழுங்கா பேசுறா. சரி சரிண்ணே. அவன் எப்படின்னா பணத்தை கேட்டவனே கொடுத்துருவானே. என்ன நீ வாங்கின பணத்தை கொடுக்கணும், சொத்தை ஃபுல்லா எழுதி வாங்கிடுவான். அப்ப நீ நடு ரோட்ல தான் படுக்கணும். என்னடா அவ்வளவு மோசமானவன் அவன்? சேச்சே ரொம்ப மோசமானவனே. ஆட என்னடா அவன்கிட்ட காசு வாங்கிடலாமா? காசெல்லாம் உடனே கொடுத்துருவானே. என்ன நீ காசை திரும்ப கொடுக்கலன்னா அப்புறம் பின்னாடி ஏதாவது பெரிய பிரச்சனை எழுத்து விட்டுருவான். கரெக்டா கட்டிட்டா எந்த வம்பும் பண்ண மாட்டான்ல? அது கரெக்டா கட்டினா தானே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க காசு கட்டிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்மூத்தா போயிடும். ஆனா இப்ப காசு எப்படி கரெக்டா கட்டுறதுன்னா தெரியல. அண்ணே அதான் நம்ம செண்பகம் இருக்குல்ல, அதுல வர லாபத்தை வந்து கொடுத்துருங்க. செண்பகம் அதை பத்தி உனக்கு தெரியாதாக்கு? அது கறக்கிறதே 20 லிட்டர் பால், அதுல 20 லிட்டர் 19 லிட்டர் நீயே காப்பி தண்ணி கொடுங்க, நீ காப்பி தண்ணி கொடுங்க, நீ உங்க அண்ணிக்கிட்ட வாங்கி குடிச்சிடுற. அப்புறம் எங்கத்த போய் அதுல லாபத்தை வருது? சாணிதான் வருது. அண்ணே அதையாச்சும் ஏதாவது காசாக்கிடலானே. சாணிவியா? அது உங்க அண்ணி வாசல் தொளிச்சு போட்டுருவா, அப்புறம் எங்க போய் விற்கிறது? அதுவும் சரிதானே. சரி எப்படியாவது பின்னாடி ரெடி பண்ணி கொடுத்துருங்க. ஆமாண்டா, நம்ம விவசாயம் பண்ணாச்சு அவன்கிட்ட கொடுக்குறோம். விவசாயம் நீங்க எங்கனே பண்றீங்க? சாப்பிட்டா தூங்கிட்டு தானே இருக்கீங்க.
பக்கத்து வீட்டுக்காரன் பண்றான்ல அவன் இருந்து திருட வேண்டியதா, நமக்கு என்ன புதுசா இதெல்லாம். அதுவும் கேட்டுதானே. சரி அந்த பையனை பார்க்க போலாமா? போலானே, சீக்கிரம் கிளம்புங்க. வண்டியில போலாமா? ஐயோ உன்னை வச்சு வண்டி இல்லையா? வேண்டவே வேண்டாம்டா சாமி, அது சிவனே வீட்லயே நிக்கட்டும். அண்ணே நடந்து போனா கால் வலிக்கணே, கால் வலிச்சா வயிறு பசிக்கும். அப்புறம் எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுன்னா சோறு நிறைய வேணும். அண்ணி வேற திட்டிகிட்டே சாப்பாடு போடுவாங்க. நீங்க வாங்க வண்டியிலே போலானே. உனக்கு சோறு கூட வாங்கி கொடுத்துலாம்டா. நீ கீழே தள்ளி விட்டீங்கன்னா வண்டியில பல செலவு வருது. அதை ரெடி பண்றதுக்கு உனக்கு ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுத்துருவேன் நான். நீ உட்காந்து தின்னு, பொழுதனிக்கு தின்னு, யாரும் கேட்க மாட்டாங்க. அண்ணே என்ன அப்படியே வேற ஏதாவது வாங்கித்தானே? உனக்கு வெறும் சோறு மட்டும் தான் போடுவேன், குழம்பு பக்கத்து வீட்டுல வாங்கிக்க போ. அண்ணே அங்க பாரு பஞ்சு மிட்டாய் கடை, வாங்கித்தானே சாப்பிட்டே போகலாம். ஏன்டா சாப்பாடை தவிர நீ வேற எதுவுமே கேட்க மாட்டிய? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு முட்டாய் முட்டாயின்னு ஏதாச்சும் ஒன்று கேட்டு நச்சடிச்சுட்டே இருப்பியா? என்னண்ணே கூடவே வெயில ஒரு நேரம் சுத்துறேன், ஒரு முட்டாய் கூட வாங்கி தர மாட்டியா? உனக்கு ஒரு முட்டாயினாலே அண்டா சைஸு கேட்கற நீ, ஏதோ சின்ன முட்டாயி அந்த மாதிரி கேட்கறியா நீ? கேட்டா இவ்வளோ பெருசுக்குள்ள கேட்கற நீ. சரி சரி நீங்க ஒண்ணு வாங்கி தர வேணாம், அவன் தான் நம்ம காசு வந்துருவான்ல, அப்ப நான் பெரிய முட்டையாவே வாங்கிக்கிறேன். டேய் அது உங்க அன்னைக்கு நெக்லஸ் வாங்க வச்ச காசுரா, அதுலயும் நீ முட்டாய் வாங்கினா நீ தின்னே தீத்துருவ முழுசியும். அண்ணே நான் அவங்ககிட்ட ஒரு பை சொல்லிட்டேன், நெக்லஸ் 1 லட்சம் ரூபா இல்ல 80,000 ரூபா தான். ஆட நாய, 20,000 ரூபாய்க்கு நீ முட்டாய் திங்க போறியா மனுஷனா? இல்லண்ணே எனக்கு இல்லண்ணே, சும்மா நம்ம வீட்டுக்கு ஆகிற செலவு அப்புறம் மாட்டு கீட்டுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படும்ல, அதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொன்னேன். உன் மூஞ்சில பார்த்தா அப்படி சொல்ற மாதிரி இல்லையே. அண்ணே அண்ணே ஆட என்னடா? அண்ணே அந்த பையன் வீடு வந்துருச்சுண்ணே. அதுக்கு அண்ணே கொஞ்சம் மரியாதையே பேசுங்க, ஏடா கூடமா பேசணும்னா அப்புறம் காசு தர மாட்டான். சரிடா, நீ சொல்றதெல்லாம் கேட்க வேண்டியதா போச்சு. சரி கேட்டு தொலைறேன். அண்ணே இதானே அவரு வீடு. என்னடா அவரு இவருங்கிற, புதுசா இருக்கே. அண்ணே அவர் வீடு வந்துருச்சுல, முதல்ல உங்ககிட்ட என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தேன், கொஞ்சம் மரியாதை பேசுங்க மரியாதை பேசுங்கன்னு சொன்னல. சரிடா, எங்கடா அவன்? இந்த அங்க பாருங்கண்ணே, அங்கதான் இருக்கான். யாரா அவன்? எப்படிடா இருப்பான் அவன்? ஆனா அங்க எட்டி பாருண்ணே, மொட்டையை போட்டு புறாக்கு இறைய போட்டு இருக்கான் பாரு, அவன் தான். யார் அந்த பழப்பழ மண்டைனா? அவனே தானே, அந்த பளபள மட்டை தானே. நம்ம வட்டி காசுல வாங்கி புறாக்கு தீனியை போட்டுட்டு இருக்கிறான் பண்ணி பையன். அதனாலே தானே அவனுக்கு முடியெல்லாம் கொட்டி போச்சு. அண்ணே பக் 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 எல்லாம் சாப்பிடுங்க, சண்டை போடாம சாப்பிடுங்க, அடிச்சுக்காதீங்க. எல்லாருக்கும் இற வச்சிருக்கேன். என்னண்ணே இவன் புறா கூட எல்லாம் பேசிட்டு இருக்கான், ஒரு மாதிரியான ஆளா இருப்பானோ? அதான்டா நான் நினைக்கிறேன், மாக்கானா இருப்பான் நினைக்கிறேன். யாரா அவனுங்க அங்க நின்று குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? குஷு குஷா? அண்ணே அந்த வர்றண்ணே. புறாவுக்கு திருட வந்திருக்கீங்களாடா? ஆமா இவன் புறாவை தூக்கிட்டு போய் நான் கோடி சொன்னாங்க போறோம். பாத்தியானே இவன் திமுற. என்னடா முணுமுணுக்கிற? முணுமுணுக்கலண்ணே, எவ்வளவு பணம் வாங்கலாம்னு கேட்டுட்டு இருந்தேனே. ஆனா பணம் வாங்க வந்தீங்களா? ஆனா ஆமாங்க. இதுக்கு எதுக்கிட்ட வெக்கப்பட்டு இருக்க? நேரம் அண்ணனை பார்க்க வர வேண்டியதானே? உங்களை பார்க்க பயமா இருந்துச்சுண்ணே, அதான் அப்படியே ஓரமா 2 பேரும் நின்ட்டோம். அட ஊர்ல இருக்க எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க, இருந்தாலும் நான் நல்ல பையன் தான்டா. சும்மா நான் சொல்லல, அண்ணனுக்கு நிறைய நகைச்சுவை உணர்வு இருக்கு. என்ன என்ன? இல்லண்ணே ஒண்ணும் இல்ல. அண்ணே என்னண்ணே ரொம்ப நேரமா நானே பேசிருக்கேன், நீங்களும் வந்து அதை பேசுங்கண்ணே. அட அவன் மூஞ்சில 3 நிமிஷம் மேல பார்க்க முடியலடா, அதான் நானே ஓரம் ஒதுங்கி நிக்கிறேன், நீ என்ன கோர்த்து விட்டுட்டு இருக்கிற? டேய் என்னடா பணம் வாங்க வந்துட்டு நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? யார் நீங்க? எந்த ஊரு? உங்க பேர் என்ன? ஏன்னா இவ்வளவு டீட்டெயில் கேட்கறான். சரி இப்போ உன் பேரை சொல்லுண்ணே. ஆட இதுக்கு முன்னாடி ஹாஸ்டல்ல கம்பவுண்டர் வேலை பார்த்துட்டு இருப்பான் போல, பேரு வீடு எல்லாத்தையும் கேட்டு இருக்கேன். நம்ம என்ன அட்மிட்டாக வந்திருக்கேன், காசு வாங்க வந்து இவ்வளோ கேள்வி கேட்கறான். புறா எதுவும் திருட வந்தீங்களாடா? குசு குசுனே பேசிட்டு இருக்கீங்க. நாங்க சத்தமா தான் பேசுறோம், உங்க காது கேட்கல போலனே. சரி இருக்கட்டும், உங்க பேர் என்ன? என் பேரானே நாராயணன். என் பேர் கந்தனே. அட இந்த ஊர்ல நான் உங்களை பார்த்ததே இல்லையாடா? இந்த ஊர் தானே உண்மையாவே? அண்ணே நாங்க இந்த ஊர் தானே, நீங்க தான் வெளியூர் போயிட்டீங்க. வெளியூர்ல இருந்து வந்தவங்க மனுஷனா பாத்தீங்க, நீங்க புறாவை பாத்தீங்க, காசை பாத்தீங்க, மனுஷனை எங்க பாக்குறீங்க நீங்க? அட இந்த காலத்துல மனுஷங்களை எங்க நம்ப முடியுது? இந்த புறா கூட நான் சோறு போட்டேன் என் பின்னாடி தான் வருது, ஆனா மனுஷங்க பின்னாடி போய் என்னை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஆமாண்ணே இவன் தானே 8 வருஷத்துக்கு முன்னாடி புறா வளர்த்துட்டு இருந்தானாமா, இப்போ வந்து ஏரியாவில் பெரிய கையான். நம்மளாம் அவன்கிட்ட வாய் பேசணும்னு வச்சுக்க, நாக்கு அறுத்து தூக்கி போட்டுருவான், பார்த்துக்கண்ணே. ஆட இவன் புறா எதுக்கு வளர்த்துறான்னு நினைக்கிற? வர காசுக்கு நல்லா தீனி போட்டு புறா கறியா தின்னுட்டு இருக்கிறான் பண்ணி பையன். உடம்பு பாத்தியா? உடம்ப விடுனே, ஃபர்ஸ்ட் அவன் மண்டையை பாருண்ணே, பல பலன்னு பளிங்கு கல் மாதிரி இருக்குது. அட தம்பிங்களா உங்களுக்கு என்னடா வேணும்? அண்ணே இல்லைண்ணே ஒரு 1 லட்சம் பணம் வேணும். ஆனா இதுக்கு தான் அங்க நின்று டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்களா? அட 2 பேரும் இங்க ஓடி வாங்க. இவ்வளவு பக்கத்துல இருந்து எதுக்குண்ணே ஓடி வரேன்? நடந்தே வரேனே.
சரி சரி, எதுக்கு பணம் கேக்குறீங்க? அதான் ஒரு 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா. எதுக்குடா 1 லட்சம் ரூபாய் திடீர்னு? இல்லைண்ணே, புள்ள ஆசையா ஒரு சைக்கிள் கேட்டா, அதான் வாங்கி கொடுக்கலான்னு. ஆனா 1 லட்சம் ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குற மாதிரி எத்தனை பிள்ளைங்க தான் வச்சிருக்க நீ? அண்ணே, ஒரே ஒரு புள்ள தானே, தப்பா பேசாதண்ணே. சரி சரி, சைக்கிளை வாங்கி கொடு, என்னையும் வாங்கி கொடு. ஒழுங்கா வட்டியை கட்டிடணும், சரியா? அதெல்லாம் கண்டிப்பா வட்டியில கரெக்டா கட்டிடுறேண்ணே. மொட்டை போட்டிருக்கானே இவனை ஏமாத்திடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. தேடி வந்து மொட்டை போட்டுருவேன். அண்ணே, முடி வெட்டுற கடை வச்சிருக்கான் போலண்ணே. அதுவும் நம்ம கடை தான்டா தம்பி. அண்ணே, நம்ம மெதுவா பேசுனது கேட்டுச்சுனே. அப்போ நம்ம இவ்வளவு நேரம் பேசுனதே அவன் கேட்டுட்டு இருந்திருக்கான். கேட்டுட்டு மூஞ்சில ஒரு ரியாக்ஷன் இல்லாம நிக்கிறானே. அவனுக்கு வெக்கமானம்லாம் கொஞ்சம் கம்மினே, நம்மள மாதிரி அவனுக்கு கிடையாது. பணம் வேணுமா வேணாமா தம்பி? கண்டிப்பா வேணுண்ணே. இல்ல வந்ததுலேருந்து 2 பேரும் ஏதோ மாறி மாறி பேசிட்டே இருக்கீங்க. என்கிட்ட யாரும் பேசுற மாதிரி இல்ல. இல்லண்ணே, வட்டி எத்தனாம் தேதின்னு கேட்டானே, அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஓ சரி சரி, அப்ப பேசுங்க. அவனே பேச சொல்லிட்டான், வா. பணம் தர்றது பெரிய விஷயம் இல்ல. மாசம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா வட்டி தந்துடணும். 1ஆம் தேதிக்கு முன்னாடியும் தர வேணாம், 1ஆம் தேதிக்கு அப்புறமும் தர வேணாம். எனக்கு கணக்கு தான் முக்கியம். அது மாதிரி வட்டி கொடுக்காம ஊரை விட்டு வெளியே எங்கேயும் போக கூடாது. தேடி வந்து மிதிப்பேன். நீங்க வட்டி எவ்வளவுன்னு சொல்லவே இல்லையாண்ணே. ஆனா நம்ம வட்டி தான் ஊருக்கே தெரியுமாப்பா. 1 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு வட்டி கொடுக்கலாம்? 1 லட்சம் ரூபாய்க்கு நான் வந்து 5 லட்ச ரூபாய் வட்டி கூட கேட்பேன். ஆனா உங்களை பார்த்தா உள்ளூர்காரங்க நல்ல பசங்களா தெரியுறீங்க. அதுவும் பிள்ளைக்கு வர சைக்கிள் வாங்கி கொடுன்னு கேட்கறேன். உனக்காக 1 லட்சத்துக்கு 50,000 ரூபா வட்டிடா. 1 லட்சம் ரூபாய்க்கு 50,000 ரூபா வட்டியா? அண்ணே, இது சரி விட்டு வராது. அப்புறம் பார்த்துக்க, பின்னாடி பிரச்சனை ஆயிடும். என்னடா தம்பி வாயை பொழந்து நிக்கிறீங்க? வேணுமா வேணாமா? இல்லைண்ணே, அந்த புறா கொஞ்சம் அழகா இருந்துச்சு, அதான் தூக்கிட்டு போய் சாப்பிடலாமா என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பசுபதி, இந்த புறாவெல்லாம் உள்ள தூக்கிட்டு போயிடுறா. இவன் புறாவை எடுத்துட்டு போனாலும் போயிடுவான். அட ஏன்டா வந்த இடத்துல திருட்டு பட்டை வாங்கி கொடுக்குற? அட கம்முனு இரு. நான் அந்த 1 லட்சத்தை எப்ப தரீங்க? 1 லட்ச ரூபா உன்னை நம்பி இப்ப கூட தந்துடுறான். ஆனா அவன் கூட வந்து முழிக்கிற மொழி சரியில்லையே. அவன் பார்வையே அப்படிதானே. ஓ சரி சரி, ஊருக்குள்ள ஒரு மாதிரி பேசிக்கிட்டாங்க உங்க 2 பேரை பத்தி. பரவாயில்ல, இருந்தாலும் தர்றேன். உங்களையும் தான் கேவலமா பேசினாங்க, நாங்க வரலையேங்க. என்னடா? இல்லண்ணே, நீங்க ரொம்ப நல்லவர்னு வெளியே சொன்னாங்க. சொல்லிருப்பாங்க. நமக்கு ஆனா இந்த விளம்பரம் பிடிக்கிறது இல்ல. இவர் ஹிந்தி நடிகை, விளம்பரமாமா. ஏங்கண்ணே, இவன்ட்ட பணத்தை வாங்கிட்டு வானே போலாம். பசுபதி, அந்த 1 லட்ச ரூபா எடுத்துட்டு வாடா. பணம் எப்போ வந்துடும்? நாங்க வாங்கிட்டு ஓடிடுவோம். ஓடிடுவீங்களா? நின்று வாங்கிட்டு போறேன்னு சொன்னேனே. அதானே பார்த்தேன். பணத்தை கையில தந்ததுல இருந்து அக்ரிமெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க காசை வாங்கிட்டு எங்க போனாலும் தேடி வந்து வட்டியை வாங்கிடுவேன். யார் வந்த பிள்ளை காப்பி தண்ணி வச்சுட்டு போக வேண்டியதானே? பசுபதி, அந்த பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்றா. இதுல 1 லட்சம் கரெக்டா இருக்குமா? நம்மளாம் ஒரு ஓரமா உட்காந்து எண்ணிட்டு போங்க. அட என்னடா ஆரம்பமே அபசகனமா கேக்குறீங்க? உங்களை நம்பலாமா? ஏன் நாங்க வட்டி கொடுத்தா நீங்க என்ன மாட்டீங்களா? அப்படியே எடுத்து ஜோப்ல வச்சிருவீங்களாக்கு? நீ பணம் வாங்க வந்த மாதிரி பேசலையே, பணம் கொடுக்க வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. ஏன்னா கொடுக்கற மாதிரி இருந்தா நான் ஏன்னா உங்க பக்கம் வரேன்? நான் இந்நேரத்துல உங்களுக்கு கொடுத்துட்டு வீட்டு பக்கம் உங்க வீட்டுக்கு தேடி வந்திருக்க மாட்டேன். ஆனா ஊர்ல எல்லாரும் கொடுக்க முடியுமா? அதுக்குன்னு ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அதானே அண்ணனை தேடி வந்திருக்க. ஆமாண்ணே, அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணுண்ணே, உங்க பல மண்டை மாதிரி. அட ஊர்ல நிறைய பேர் என் மண்டையை பார்த்து பொறாமப்படுறாங்க. எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குமா என்ன? இருக்காதா பின்ன? பசுபதி, அந்த அக்ரிமெண்ட்ல உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிக்க. கையெழுத்து போட தெரியாது, கை நாட்டுதான். வைங்க, மனம் போல உங்க இஷ்டத்துக்கு எங்க வேணா வைங்கடா. வச்சுட்டேனே. வச்சிட்டீங்களா? தம்பி பாத்துக்கோங்க, அக்ரிமெண்ட்லாம் கை நாட்ட வச்சிட்டீங்க. இன்னையில இருந்து நீங்க எனக்கு வட்டி தந்தாகணும். மாசம் 1ஆம் தேதி ஆனா வட்டி தந்துடுறோம். 1ஆம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் லேட் ஆனாலும் ஒரு மணி நேரத்துக்கும் 5000 ரூபாய் வட்டி போடுவேன். அப்போ ஒரு நாளைக்கு 1.5 லட்ச ரூபா வட்டி வருது. நீங்களே பாத்துக்கோங்க. இவ்வளவு நாள் காலத்துல நீங்க எவ்வளவு முக்கியமா செஞ்சிருப்பீங்க, எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு தெரியாது. ஆனா இனிமே கரெக்டா இருக்கணும் தம்பி, சொல்லி போட்டேன். என்னது 1 லட்சம் வட்டியா? டேய் 1 லட்ச ரூபா இல்லடா, 1.5 லட்ச ரூபா. இப்பதானே 1.25 சொன்னீங்க. ஆனா நீ நல்லா கேட்டிருக்க மாட்டா, கையெழுத்து போடுற அவசரத்துல. நல்லா கேளு, 1.5 லட்ச ரூபா. என்னடா கந்தா இவன் இப்படி வட்டி வாங்குறான்? நான் தான் அப்பவே சொன்னேன்ல உன்ட்ட, இவன் வட்டிக்கு மேல வட்டி போடுவான்ட்டு. நீ தான் கேட்காம இன்னைக்கே வாங்கி ஆகணும், இவன்ட்டே வாங்கி ஆகணும்னா நான் என்னென்ன பண்ணுவேன்? மாட்டிக்கிட்ட போனேன். நம்ம தூக்குல தொங்கி சாகுறது, இவன்ட்ட பணம் வாங்குறது ஒண்ணுதானே. ஏன்டா வட்டிக்கு வட்டி போடுவானே, இவன் வட்டிக்கு குட்டி போட்டு அதுக்கு ஒரு குழந்தை போட்டு அதுக்கு 10 குழந்தை போட்டுறானேடா. நான் தான் உன்ட்ட அப்பவே தெளிவா சொல்லிட்டேன்ல, நீ தான் கேட்கல. பசுபதி, யாரா அவனுங்க? வந்ததுல இருந்து குசுன்னு பேசிட்டு இருக்கானுங்க. பணம் வாங்குறதுக்கு முன்னாடியும் பேசுறானுங்க, பணம் வாங்கினதுக்கு அப்புறமும் பேசுறானுங்க. எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமா இருக்கு. இவனுக்கு போகும்போது இவனுக்கு பையெல்லாம் செக் பண்ணி அனுப்பு. புறாகரா எடுத்து வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். குசுன்னு பேசக்கூடாதுடா. உன்னை பத்தி போலீஸ்ட்ட சத்தமா சொல்லணும். இருடா, உனக்கு ஒரு நாள் இருக்கு. எங்க அண்ணன் உனக்கு பலமா ஒன்று கொடுப்பாரு. அண்ணே, என்னடா போலீஸ் கிளீஸ் சத்தம் கேக்குது? நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் யாருன்னு தெரியணுமா? நீல போன் பண்ணி தர, பேசுறியா?
அண்ணே இருக்கீங்களா? இன்னும் போலீஸ் கீடிஸுங்கிறான். டே எனக்கு இப்பயே அந்த 1.5 லட்சம் என் மண்டையை சுத்திட்டே இருக்குடா. எப்ப கீழே விழுனே தெரியலடா கந்தாடே. சரி தம்பி வந்தது வாங்கிட்டீங்க. வட்டி வாங்கினா வெறும் வயித்தோட அனுப்புறது இல்ல. உட்காந்து ஒரு மோர் குடிச்சு போறீங்களா? அண்ணே மோரானே, இவ்வளவு நேரம் பேசியே நம்ம வயிறு எரிய வச்சான். மோராவது கொடுத்து அணைக்கிறானே. ஓகேண்ணே, குடிச்சிட்டு போலானே. ஏன்டா திங்கிறதுனா உடனே வாய பிளந்துருவிய? நானே 1.25 லட்சம் தலையை சுத்துதுன்னு இருக்கு, இதுல நீ மோர் நலையிற. அதுக்கு தானே சொல்றேன், இப்போ மோர் வாங்கி குடிச்சோன்னு வச்சுக்க, உனக்கும் வயிறு கொஞ்சம் குளுகுளுன்னு இருக்கும். பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துரு, நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான் இருக்கேன். என்னன்னே சொல்ற? ஏன்டா திங்கிறப்ப மட்டும் என் கூட இருப்ப, காசு கொடுக்குறப்ப வேற அவன் கூடயா? கொன்னே விட நான் கடைசி வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும். அப்புறம் நம்ம ஊர்ல இருக்க ரைஸ் மில் எல்லாம் பாத்துருக்கீங்களா? எதுனா அந்த முக்குல இருந்துச்சு, அதான் அம்புட்டு பெருசா இருக்கு. ஆமா, அது என்னோட ரைஸ் மில் தான்டா. என்னண்ணா வேலை அவ்வளவு சீக்கிரம் நடக்குது? எல்லாம் சுறுசுறுப்பா எறும்பு மாதிரி சுத்துறாங்க. பின்ன வேலை பார்க்க மாட்டானுங்களா? எல்லாம் உங்களை மாதிரி கை நீட்டி காசை வாங்கிக்கிறானுங்க. வட்டி காசு திரும்ப கேட்க போனா கையை விரிச்சிடானுங்க. அதை எல்லாருக்கும் ஒரு 5 வருஷம் எல்லாருக்கும் அக்ரிமெண்ட் போட்டுட்டு ஆம்பளைங்க எல்லாம் ரைஸ் மில்க்கு வேலைக்கு அனுப்பிட்டான், பொம்பளைங்க எல்லாம் என் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பிட்டான். பார்த்து நீ ரைஸ் மில்க்கு போயிடாத. அண்ணே அப்ப அண்ணி இவங்க வீட்டுக்கு வேலைக்கு போயிடுவாங்களா? டே வாயமுர்றா, உங்க அண்ணியெல்லாம் நான் ராணி மாதிரி வச்சு பாத்துருந்தேன். இந்த மொட்டை தலையன் வீட்ல எல்லாம் வந்து அவ பாத்திரம் கழுவணுமா? சரி தம்பி, பேசுனது போதும், கிளம்புங்க, அண்ணனுக்கு வேலை இருக்கு. ஆமா, போய் புறாக்கு தீனி தான் போடுவேன். சரி வாடா கந்தா, நம்ம அப்படியே கிளம்பலாம். அண்ணே எப்படியோ பணத்தை வாங்கிட்டீங்க, சரி வாங்க சீக்கிரம் நெக்லஸ் கடைக்கு போலாம். சரிடா கந்தா, பணத்தை வாங்கிட்டோம், இப்ப எந்த கடையில போய் வாங்குறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கேடா. அண்ணே இந்த ஊருக்கு ராஜஸ்தான்ல இருந்து பஜன்லால் சேட்டுன்னு ஒருத்தன் வந்திருக்கான். அவன் தங்கமான மனுஷனே. என்னடா ஊருக்குள்ள எவன் கேட்டாலும் அவன் கிடைக்கே சொல்றியாமா? ஏன் அவன் ஒட்டக பால்ல காப்பி தண்ணி ஏதாச்சும் கொடுத்துட்டானே என்ன? அண்ணே இல்லண்ணே, அங்க போனா மாம்பழம் ஜூஸ் தருவாங்க. ஆட தீவெட்டி பயல. சரி அதை விடு. ஆனா அவன் எப்படி? அவன் தங்கமான மனுஷனே. எப்படிடா சொல்ற? ஆமாண்ணே, கடை ஃபுல்லா தங்கமா இருக்கும், அதுலயே அப்படியே மிதந்துட்டு இருப்பான். அதான் தங்கமான மனுஷன் சொன்னேன். உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, என் புத்திய சிறுபாலேயே அடிக்கணும்டா. சரி அவன் கடை எங்க இருக்கு? அங்க பாருண்ணே, அங்கதான் இருக்கு. ஓ, கடைக்கு முன்னாடி இருந்தே எத்தனை நேரம் நீ அவனுக்கு வக்காலத்து பேசிட்டு இருந்தியா? ஆமாண்ணே. அரே வாங்கோ வாங்கோ, கடைக்கு முன்னாடி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்குதோ, உள்ள வாங்கோ. யாரா இவன் பீடா வாயன்? எங்க வெள்ளை சட்டையில கரை பண்ணிட போறான்டா? ஆனா ஆமாண்ணே, நான் வேற இன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டு வந்திருக்கேன். அடோ சேட், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, பீடாவை துப்பிட்டு வந்துடுறேன். யோ சேட்டு, பீடாவை துப்புறது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் பசங்களை ஜூஸ் கொண்டு வர சொல்லியா. அரே ஓ அவசரம் எனக்கு புரியுது. டே பையா, வந்தவங்களுக்கு 2 மேங்கோ ஜூஸ் எடுத்துட்டு வா. சேட்டு 2 இல்ல 3. அரே 2 பேர் தானேயா வந்திருக்கீங்க? இல்ல சேட்டு, எனக்கு 2 வேணும் சேட்டு. சரி ஜூஸ் இருக்கட்டும். இப்ப என்ன வாங்க வந்திருக்கீங்க? வெள்ளியா, தங்கமா, வைரமா? பிளாட்டினோ. அரே பையா, தம்பி எப்போதும் காமெடி பண்ணிட்டே இருக்குதோ. ஆட சேட்டாம அப்படிதான். நான் உனக்கு தங்கத்துல ஒரு நெக்லஸ் காட்டு. நெக்லஸா? எத்தனை கிராம்ல வேணும்? அண்ணா என்னண்ணே கிராம்புங்கிறான், நம்ம என்ன சமைக்க போறோம்? ஆடைக்கு இதுக்கு பயல, அது கிராம்பு இல்ல கிராமு. எப்ப பார்த்தாலும் பிரியாணிலே இருக்காத நீ. சேட் உங்களுக்கு நிறைய மாடல் வச்சிருக்கோம், நீங்க அதுல எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்றான். நான் அதை உங்களுக்கு பில் போட்டு தரான். சரி சேட்டு, உங்ககிட்ட எந்த மாடல் நல்லா இருக்குன்னு சொல்லு. நம்மள்கிட்ட ஆல் இந்தியா மாடலும் இருக்கு, ராஜஸ்தான் மாடல் இருக்கு, தமிழ்நாடு மாடல் இருக்கு. நான் உங்களுக்கு ராஜஸ்தான் மாடலே காட்டுறேன், நல்லா இருக்கான்னு பாருங்க. அண்ணே எல்லா மாடலும் இருக்கானே, வரிசையா பாத்துட்டு போயிடலாம். தம்பி நீங்க நினைக்கிற மாதிரி பாம்பே மாடல் இல்ல, இது நகை மாடல். டே அவன் நகையே சொல்றான்டா. டே தம்பி, நான் உங்களை பார்த்தா ராஜஸ்தான் மாடல் உங்க வீட்டுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். இதோ பாருங்க ராஜஸ்தான் மாடல் எவ்வளவு அழகழகா இருக்குன்னு. அண்ணே ராஜஸ்தான் மாடலாமா? ராஜஸ்தான் மாடல்லாம் ஒண்ணு வேணாம், நம்ம ஊர் மாடல் இருந்தா கேளுங்க. இதோ பாருங்க, இது ராஜஸ்தான் மாடல். இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவுல எந்த பொண்ணுங்க போட்டாலும் அவங்க இன்னும் அழகா தெரிவாங்க. அண்ணே நீங்க வந்துட்டு பேசிட்டு நல்ல நகையா வாங்குங்க, நான் அப்படியே ஓரமா உட்காந்து இந்த கொடுத்த ஜூஸை குடிச்சிட்டு இருக்கேன். ஆட தம்பி வந்ததுல இருந்து ஜூஸ் மேலே கண்ணா இருக்குதோ. டே தம்பி, நீ ஓரமா உட்காந்து ஜூஸ் குடி. ஆடா ஆமா சேட்டு, ஆமா அப்படிதான். திங்கிறத பார்த்தா பேன் அதுக்கே ஓடிடுவான். அப்புறம் தம்பி, இந்த ராஜஸ்தான் நகையெல்லாம் எல்லா பொண்ணுங்க போட்டாலும் அவங்க கூடுதல் அழகா தெரிவாங்க. வீட்டுக்கு வாங்கிட்டு போனீங்கன்னா உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. ஆட சேட்டு, ராஜஸ்தான் பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லி இதுக்கு நான் ராஜஸ்தானா போய் பார்க்க முடியும்? நமக்கு நம்ம ஊர் பொண்ணுங்க போடுற மாதிரி நகை காட்டு. அரே கியா, பையன் எப்போதும் தமாசா தான் பேசுது. சரி உனக்கு காட்டுறேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கும். ராஜஸ்தான் நகையை வாங்கினா ராஜஸ்தான் போறதுக்கு டிக்கெட்டும் ஃப்ரீ. தமிழ்நாட்டு நகையை வாங்கினா தமிழ்நாட்டு சேரியும் ஒண்ணு ஃப்ரீ. சேட்டு உனக்கு 2 ஆஃபர் தரான். நீ இந்த 2 ஆஃபர்ல எதை சூஸ் பண்றான்? அரே சேட்டு, இப்பதாயா நீ ஒரு நல்ல ஆஃபரா போட்டிருக்கிற.
கலருக்கேத்த மனுஷன் நீ. வெள்ளையா இருக்கவனா தங்கன்னு சும்மாவா சொல்றாங்க? அரே பாய் ரொம்ப புகழாதே, எனக்கு வெக்கமா வருது. ஐயோ பார்க்க முடியல சேட்டு. அந்த சாரி ரேட் எவ்வளோன்னு சொல்லு. சரி 5000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். நான் உங்களுக்கு கூப்பன் தரான், நீங்க கடையில போய் எடுத்துக்கிறான். என்ன சேட்டு 5000 ரூபாய் சாரி ஒண்ணுதான் தருவியா? 50,000க்கு மேலே நகை வாங்கினா எல்லாருக்கும் 5000 ரூபாய் சரி 3 தரான். சூப்பர் சேட்டு சூப்பர் சேட்டு. நமக்கு ஒரு நல்ல காஸ்ட்லியா ஒரு நகையை காட்டு. இதோ பாரு இந்த நகை 80,000 ரூபாய் வருது. செய்குலி 6000, சேதாரம் 6000, இன்சூரன்ஸ் ஒரு 4000. எதுக்கு இன்சூரன்ஸ் போட சொல்லுதுன்னா நகை தொலைஞ்சாலும் நீ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். என்ன சேட்டு நீ சொல்றத பார்த்தா நீயே நகையை கொடுத்துட்டு பின்னாடி வந்து திருடிடுவ போல. அரே பாய் எனக்கு இதுல வர லாபமே போதும். ஆமா கொள்ளை காசு அடிச்சினா லாபம் வராமையா இருக்கும். கொஞ்சம் குறைச்சி சொல்றது. ஆனா ரொம்ப குறைச்சிதான் உனக்கு இவ்வளவு சொல்லுது சேட்டு. மத்த எல்லாருக்கும் வேற மாதிரி சொல்லும். ஆனா உன்னை பார்த்தா நல்ல பையனா தெரிஞ்சுன்னா உனக்கு நான் கம்மியான லாபத்திலே கொடுக்குது. அரே சேட்டு உனக்கு நல்ல கண்ணு. ஊருக்குள்ள எல்லாம் நம்ம அப்படிதான் சொல்லுவாங்க. பார்த்தனே சொல்லிடுவாங்க நான் ரொம்ப நல்லவன்னு. பிரகாசமா தெரியுது இல்ல சேட்டு கண்ணுக்கு. சேட்டு எல்லாருக்கும் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்காது, யாருக்கும் இந்த மாதிரி ஆஃபரும் தராது. ஆனா உன்னை பார்த்து கொடுக்குது. ஆனா சேட்டு நீ நகையிலாம் குறைக்க வேண்டாம். நமக்கு அந்த சாரியில மட்டும் குறைச்சு கூட. ஒரு 3 சாரி 4000 ரூபாய்க்கு போட்டீங்கன்னா ரவுண்டா 1 லட்சம் உங்க கையில சொலையா கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன். அட என்னப்பா நீ ஆஃபர் மேல ஆஃபர் கேட்டுட்டே போறே. நான் கொடுத்ததே ஆஃபர்ல, நீ அந்த ஆஃபர்லயே ஆஃபர் கேக்குது. இப்படியே போனா சேட்டு மொட்டை அடிச்சுட்டு உட்கார வேண்டியதான். ஒருவேளை மொட்டை கிட்ட காசு வாங்கினது உனக்கு தெரிஞ்சிருச்சோ? மொட்டையோட ஆளா இருப்பானோ? மொட்டைன்னு கரெக்டா சொல்றானே. என்னப்பா என்ன சொல்லுது? இல்ல இது ஒரு தமிழ்ல ஒரு திருக்குறள். நான் சொல்லி பார்த்தேன், ரொம்ப நாள் ஆச்சு சொல்லி. அதான் சொல்லி பார்த்தேன் சேட்டு. சொல்லு திருக்குறள் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க நீ ஒரு திருக்குறள் சொல்லி பார்க்கலாம். அரே வேண்டாப்பா ரொம்ப காமெடியா இருக்கும். நாஜி நான் சொல்லி கொடுக்குறது நீ சொல்லுச்சு. அரே வேணாம், உனக்கு சேரி வேணும்னா சேரி தரான். எப்படி தமிழ சொல்லணும் சாரி இலவசமா கொடுக்குறான். டே கந்தா ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறான். பையவள வாயே திறக்க மாட்டேறான். சரி ஜி எவ்வளவு ஆச்சுன்னு ரவுண்ட் பண்ணி சொல்லுவாங்களா? மொத்தமா உனக்கு நகை 80, செய்கூலி 6000, சேதாரம் 6000, இன்சூரன்ஸ் 4000, அப்புறம் கொடுத்த ஆஃபர் சரி 4000, மொத்தமா சேர்த்து உனக்கு 1 லட்சம் ரூபாய் வருது. பா இருக்கிற காசு கரெக்டா கச்சிதம் பண்ணிட்டான். ஜோப்புக்கு இப்ப எட்டி பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். இது சேட்டு உனக்கு தர ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். இத பத்தி நீ வெளியே போய் சொல்லணும். சேட்டு கடைக்கு எல்லாரும் வரணும். எல்லாம் வந்துருவாங்க சேட்டு, வந்துருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. சேட்டு உன்னையதான் நம்புறான். எல்லாத்தையும் போய் நல்ல விதமா சொல்லணும், தப்பு தப்பா சொல்லக்கூடாது. சேட்டு ஒரு 1000 ரூபாய் அப்படியே செலவு கொடுத்தீங்கன்னா நானும் ஊர் பக்கம் போயிருவேன். அரே பையா இன்னும் கொஞ்ச நேரம் உன்கிட்ட பேசிட்டு இருந்தா நீ என் கடையை எழுதி வாங்கிடும். போதும், வேற என்னது வேணுமா? வேற ஒண்ணும் வேணாம் சேட்டு. இதுக்கு மேல நானும் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா அப்புறம் நானும் ராஜஸ்தான் மாதிரி பேசிடும். இப்ப நான் கிளம்புறேன். சரி போயிட்டு வா பையா. அடிக்கடி கடைக்கு வரணும், நிறைய பேரை வர சொல்லணும். சொல்ற சேட்டு. ஏ கோமுட்டி தலையா இன்னி இந்த ஜூஸை குடிச்சிட்டு இருக்கியா? அண்ணே நான் அந்த 2 ஜூஸை குடிச்சிட்டு திரும்ப ஒன்று வாங்கினேண்ணே. சேட்டு கடை தானே, குடி நம்ம காசுல தானே வித்துட்டு இருக்கான். அண்ணன் 1 லட்சத்துக்கு 3 புடவையும் அன்னைக்கு ஒரு நெக்லஸ் வாங்கிட்டேன்டா. அண்ணே நெக்லஸ் 3 புடவை வாங்கிட்டீங்களாண்ணே? பயங்கரமா நாள்ண்ணே, சூப்பர்ண்ணே. அது சாதா புடவைலடா, பட்டு புடவை பாத்திருக்கியா? பட்டு புடவையா அண்ணே? பார்த்துருக்கேண்ணே, பயங்கரமா இருக்கும். சரி இதை எப்படியோ உங்க அண்ணிகிட்ட கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்திடலாம்டா. ஆமாண்ணே சீக்கிரம் கொடுத்து சமாதானப்படுத்திடுங்க. அப்போதான் நமக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுவாங்க. நீ என்னைக்கிட வயிறு நிறைய எந்திரிச்சிருக்க? விடுங்கண்ணே, அதை பத்தி ஏன் பேசிக்கிட்டு, அது கூடவே பழகிடுச்சு. சரி வா அப்படியே வீட்டுக்கு போலாம். ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
இன்னைக்கு நம்ம காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியில் நட்டக்கணக்கு நாராயணன் அவர்களோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு இதாக பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ராஜன் அப்படிங்கிறவர்கிட்ட போய் 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கினாங்க. அந்த 1 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய் வட்டி, அதாவது 50% வந்து வட்டி போடுறாங்க. 50,000 ரூபாய் வட்டி, அதுவும் மாசம் 1ஆம் தேதி கொடுக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் அப்படிங்கும் போது 1 மணி நேரத்துக்கு 5,000 ரூபாய் வட்டி அப்படிங்கிற மாதிரி அந்த வட்டி விகிதம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஸோ ஒரு 2 நாள் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் வந்து ஒரு 1.5 லட்ச ரூபாய் வட்டி கொடுக்குறாரு. அந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து அவர் மாட்டிக்கிட்டாரு. எதுக்காக வந்து நம்ம கணக்கு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலைகள் வந்து அதிகமாக செய்வோம், முட்டாள்தனமா நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு மாசத்துக்கு 1.5 லட்ச ரூபாய் வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து எவ்வளோ முட்டாள்தனமா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து இதுல இருந்து நமக்கு தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கணிதம் வந்து எவ்வளோ முக்கியமானது, கணிதத்தை வந்து நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே கத்துக்கணும். கணிதம் இல்லாத ஒரு ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. கண்டிப்பா எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும், அதாவது ஒரு மெடிசன், ஒரு என்ஜினியரிங், இல்லை ஒரு ஐடி, இந்த மாதிரி எந்த ஃபீல்டா இருந்தாலும் அதுல மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ மேக்ஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து மற்ற எதுக்கும் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆயக்கலைகள் 64 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல கூட ஒரு கலையா வந்து இந்த கணிதம் அப்படிங்கிறது இருக்கு. நம்மளோட இந்தியர்கள் தான் வந்துட்டு கணிதத்துக்கே 0 அப்படிங்கிற ஒரு நம்பரை கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. ஸோ அந்த 0 அப்படிங்கிற ஒரு இதை கண்டுபிடிச்சி கொடுத்தவங்களுக்கு கணிதம் தெரியாம இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து வாழ்க்கையில கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கணிதம் வந்து எவ்வளோ முக்கியமானது, அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கோங்க. நட்டக்கணக்கு நாராயணன் அவர்கள் மாதிரி இல்லாம, அதாவது 1 லட்ச ரூபாய்க்கு 1.5 லட்ச ரூபாய் வட்டி கொடுக்குற மாதிரி இல்லாம நீங்க வந்து ஒரு இடத்துல கணக்கு போட்டு வாழ்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட லைஃப் வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும், எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஸோ எல்லா இடங்கள்லயும் கணிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா இது பண்ணுங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க ஒரு விஷயம் கத்திருப்பீங்க, அதாவது கணிதம் எவ்வளவு முக்கியமானது. நம்ம ஒருத்தர் கிட்ட வந்து வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது ஒருத்தவங்க கிட்ட வந்துட்டு நம்ம கணிதம் மூலமா ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த அளவுக்கு யோசிச்சு செய்யணும் அப்படிங்கறத வந்து நீங்க கத்துட்டு இருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம வட்டி அப்படிங்கிறது வந்து எப்பவுமே அவ்வளோ அதிகமா, அதாவது 50% வரவே வராது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க பார்த்து நடந்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமா நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த வந்து உங்களோட வாழ்க்கையிலையும் அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம்.